இன்னைக்கு உங்களோட எஞ்சின வாழ்நாளை பத்தி பேச போறோம். இது நாளை அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் பத்தினது. தேவன் உங்களுக்காக திட்டமிட்டிருக்கிற எதிர்காலத்தை நம்ம தவறான அணுகுமுறையோட அணுகக்கூடாது. நீங்க சிக்கிக்கிட்டு தான் உணரலாம், ஆனா நீங்க அப்படி உணர வேண்டியதில்லை. ஒருவேளை நீங்க சோர்வா இருக்கலாம், அதை சரி செய்ய வேண்டிய நேரம் தான் இது. நீங்க நிச்சயமற்றவரா உணர்ந்தீங்கன்னா நீங்க மன தெளிவை கண்டிப்பா பெறலாம். வரப்போறது என்னன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா தேவன் அறிவாரு. நாளைய தினம் வரும்போது அவர் உங்களுக்காக காத்திருப்பாரு. அதனால அதுல நுழைஞ்சு உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்தையும் அவரோட நோக்கத்தையும் கண்டறியுங்க. இன்னிலிருந்து இந்த நேரத்திலிருந்து நாம முன்னேற வேண்டிய காலத்துக்குள்ள நுழையிறோம். நாம் நம்முடைய சூழலுக்கு மேலாக உயர்ந்து நமது அச்சங்களை வென்று பெரிய காரியங்களை செய்ய முனைந்து நமது பிறப்புரிமையை மீட்டெடுத்து அவருடைய வல்லமையை பிரகடனப்படுத்தி தேவனுடைய வாக்குறுதிகளை சுதந்திரித்து முன்னேறும் காலத்தில் வந்திருக்கிறோம். தேவன் நமக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். இது நிறுவுவதற்கான நேரம் அல்ல, முன்னேறுவதற்கான நேரம். ஜீன் ஹான்சன் அப்புறம் அவரோட கணவர் ஸ்டீவ் செயின்ட் லூசியானில் இருக்கிற அழகான கடற்கரை ரிசார்ட்ல தங்களோட திருமண ஆண்டு விழாவை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலை வேளையில் அவங்க ரிசார்ட்டோட 1 மைல் தூர வெல்னஸ் ட்ரெயில நடக்க முடிவு செஞ்சாங்க. அதுல தண்டால் எடுக்கிறது, பேலன்ஸ் பீம், அப்புறம் உயரமான கயிறு பாலம், இந்த மாதிரியான பயிற்சிகளுக்கான நிலையங்கள் இருந்தது. ஒவ்வொரு நிலையத்திலையும் அவங்க பயிற்சிகளை மேற்கொண்டாங்க. அப்புறம் கயிறு பாலத்துக்கு வந்தாங்க. ஸ்டீவ் அதை எளிதா கடந்தாரு, ஆனா ஜீன் கொஞ்சம் தயங்கினாங்க. என்னால பார்க்க முடிஞ்சதெல்லாம் பக்கவாட்டில் பெரிய இடைவெளி கொண்ட துளைகள் இருந்தது. என்னோட ஒரு கால் சறுக்குனா கூட நான் விழற அளவுக்கு பெரிய துளைகள். பயம் பெருசா அவங்கள தாக்கிச்சு. அவங்க பின்வாங்கி தனக்குள்ளேயே விரக்தியும் ஏமாற்றமும் அடைஞ்சாங்க. அடுத்த நாள் அவங்களும் ஸ்டீவும் 24 அடி பாய்மர படகுல பயணம் செஞ்சாங்க. ஜீன் முதல் முறையா பயணம் செஞ்சாங்க. படகு சீரிப்பாஞ்ச தண்ணியில இருந்த போதும் அவங்க சிலிர்ப்பாவும் உற்சாகமாகவும் இருந்தாங்க. அனுபவம் வாஞ்ச கப்பல் ஓட்டுநர்கள் பொறுப்புல இருந்தாங்க. ஆனா ஜீன் இந்த சாகசம் முந்தைய நாள்ல இருந்து பின்வாங்கின கயிறு பாலத்தை விட ரொம்ப ஆபத்தானதுன்னு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால மறுநாள் காலையில ஜீன் அப்புறம் ஸ்டீவ் திரும்பவும் ஆரோக்கிய பாதை எடுத்தாங்க. இந்த நேரத்துல அவங்க சொன்னாங்க, நான் எதுவும் சொல்லல, நான் நேரா ஏணில ஏறினேன், நான் நடைப்பயிற்சியை மேற்கொண்டேன், நான் அதை எப்படி சாதிக்க போறேன்னு யோசிச்சுக்கிட்டே நிக்கல, நான் மேடையில 1 வினாடி நின்று கயிறை பிடிச்சேன், முதல்ல 1 அடி அப்புறம் இன்னொரு அடின்னு நடக்க ஆரம்பிச்சேன். எல்லாத்தையும் யோசிக்கிறதுக்கு முன்னால அந்த கயிறு பாதையை நான் கடந்து வெற்றி உணர்வோட மறுபக்கம் நின்னேன். பெரும்பாலானவங்க நம்ம நேர்மையா இருந்தா பணயம் வைக்கிறத எதிர்மறையான சூழ்நிலையா கருதி அதை நம்ம தவிர்க்கணும். ஆனா பணயன்றது வாழ்க்கையோட ஒரு பகுதி, அது நம்பிக்கையோட ஒரு பெரிய பகுதி. அதுக்குன்னு எல்லா பணயத்தையும் எடுத்துக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. ஆனா ஒரு சூழ்நிலையை சரியா மதிப்பிடுறது. உங்க பயம் உங்களை தடுத்துடுச்சுன்னா வளர்ச்சிக்கான பல வாய்ப்புகளை நீங்க நிச்சயமா இழக்க நேரிடும். நீங்க பாதுகாப்பா விளையாடுறீங்களா? மிஞ்சின பாதுகாப்போட நீங்க போக விரும்புற திசை முன்னோக்கி போறதா இருந்தா நம்பிக்கை சார்ந்த சில பணயங்களை எடுக்க தயாரா இருங்க. நான் நேர்மையா சொல்றேன், நீங்க என்னை எடுத்துக்கிட்டா நான் பாதுகாப்பான சூழ்நிலையையும் வழியையும் தான் அடிக்கடி என் வாழ்வில் தேர்வு செஞ்சிருப்பேன். ஆனா வேதாகமத்துல ஒரு மனிதர் இருக்காரு. அவரு கர்த்தரின் மேல முழு மனதோட நம்பிக்கையோட செயல்படவும் பணயம் வைக்கவும் என்ன தூண்டுறாரு. அவரோட ஆவியை உங்களால உருவகப்படுத்த முடிஞ்சா பணம் எடுக்க பயப்படாம நீங்க முன்னேற முடியும்னு நான் உறுதியா நம்புறேன். அந்த மனிதர் தான் காலேப். இவர் உங்களுக்கு தெரியுமா? இந்த செய்தியில இந்த பழைய ஏற்பாட்டு ஹீரோ உங்களுக்கு எப்படி தைரியத்தை விட்டு போயிருக்காருன்றத நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். பணம் எடுக்கிறதுலையும் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறதுலையும் கிருபை பெற்ற ஒரு வல்லமையான உதாரணம் இவர். என்னாகமம் புத்தகத்துல மோசே 12 பேரை அனுப்புனாரு. யோசுவா, காலேப் அப்புறம் 10 பேரை வாக்களிக்கப்பட்ட தேசத்தை வேவு பார்க்க ஒரு முன்கூட்டிய குழுவா அனுப்புனாரு. இந்த மனிதர்கள் தங்களோட முகாமோட பாதுகாப்பை விட்டு யோர்தான் நதியை கடந்து கானானுக்குள்ள நழுவினாங்க. இஸ்ரவேலர்களுக்கு தேவன் வாக்குறுதி அளித்த தேசத்தின் மேல நடத்தப்பட இருக்கிற படையெடுப்பை திட்டமிடும் போது நிலத்தை பத்தின குறிப்புகளை உருவாக்குறது, எதிரிகளை கவனிக்கிறது, கோட்டைகளை படிக்கிறது, மக்கள் தொகையை மதிப்பிடுறது, அப்புறம் மோசேக்கு உதவ போதுமான உளவு ஆய்வுகளை பெறுறது அவங்களோட பணியா இருந்தது. வேதாகமம் அந்த கதையை இப்படி சொல்லுது. அவர்கள் போய் சீன் வனாந்தரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரேகோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். ஹெப்ரோன் நகரம் ஆபிரகாம், ஈசாக்கு அப்புறம் யாக்கோப் ஆகியோரோட மூதாதையர் இல்லமா இருந்தது. ஆனா இப்போ அது ஏனோக்கோட சந்ததியினர்னு அழைக்கப்படுற பெரும் போர் வீரர்களான ஒரு தீய குடியானவர்கள் வசித்து வந்தது. இந்த வீரர்களோட தோற்றம் இந்த ஒற்றர்களை பயமுறுத்துச்சு.
அவங்க சீக்கிரமாகவே கானான் தோட்டங்கள்ல இருந்து சில மாதுளை அப்புறம் அத்திப்பழங்களை அறுவடை செஞ்சாங்க. மேலும் அவங்கள 2 பேர் ஒரு பெரிய திராட்சை கொத்தை எடுத்து அதை ஒரு கம்பத்தில் கட்டி எடுத்துட்டு வந்தாங்க. ஒற்றர்கள் காதேஷ் பர்னியாவுக்கு திருமணம் போய் ஏற்பட்ட உற்சாகத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. அவங்களோட வேலை முடிய 40 நாட்கள் ஆச்சு. அது வரைக்கும் அவங்க உயிர் பழிச்சாங்களா இல்லை இறந்தாங்களான்னு யாருக்கும் தெரியாது. நாளுக்கு நாள் இஸ்ரவேல் தேசத்தோட எல்லைகள்ல காவலர்கள் காத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க திரும்பிட்டாங்க. அவங்க பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்காங்க. ஆனா உங்களுக்கே தெரியும், அவங்க ஒத்துமையா இல்லை. பெரும்பாலானவங்க பாதுகாப்பான பகுதியில் வாழ விரும்பினாங்க. அதனால அதையும் வேறு சில கதைகளையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து பாதுகாப்பான மண்டலத்தில் வாழறது எப்படின்றத பற்றி பேசலாம். இந்த பெயர்களை எப்போவாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷமுவா, ஷஃபாத், ஈகல், பல்டி, காடியேல், காடி, அமியர், செத்யூர், நாபி, அப்புறம் கேல். நான் அவங்கள பற்றி இதுக்கு முன்னால் கேள்விப்பட்டதே இல்லை. ஏன்னா உளவு பணியில் தங்களோட உயிரை பணைய வச்சு இதய வலிமையை இழந்து ஆண்டவரை நம்புறதை மறந்து போய் எதிர்மறையான அறிக்கையோட திரும்பி வந்த 10 உளவாளிகளோட பெயர்கள் தான் இதெல்லாம். அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை சோர்வடைய செஞ்சாங்க, மனசோர்வடைந்தாங்க. அந்த மனிதர்கள் 3 பயங்கரமான தவறுகளை செஞ்சாங்க. நாம கவனமா இல்லைன்னா இந்த தவறுகளை நாமளே கூட செய்யலாம். அவங்க 3 பொறிகளில் விழுந்தாங்க. நீங்களும் நானும் எல்லா விதத்திலையும் இதை தவிர்க்கணும். முதல்ல அவங்க எதிர்ப்பை அதிகப்படுத்தினாங்க. நாமளும் அதை செய்ய விரும்புகிறோம் இல்லையா? நீங்கள் முன்னேறணும்னு தேவன் விரும்புகிறாரு. உங்களுக்காக சாகசங்கள், சவால்கள், வெற்றிகள், அப்புறம் அர்த்தமுள்ள பணிகள் அவர் வச்சிருக்காரு. உங்கள் எதிர்காலத்துக்கான பாலத்தை பார்க்கும்போது கயிறுகளை பார்க்குறீங்களா இல்லைனா அதுக்கு இடையில இருக்கிற துளைகளை பார்க்குறீங்களா? என்னாகவும் 13ல் 10 ஒற்றர்கள் அவங்க பார்த்த ஒவ்வொரு அச்சுறுத்தலையும் பெரிதாக்குனாங்க. அவங்களோட எதிர்காலத்துக்காக தேவன் வடிவமைச்ச பாலத்தை பார்த்தப்போ அவங்க துளைகளை மட்டுமே பார்த்தாங்க. வேதாகமம் சொல்லுது, அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்த துர்ச்செய்தியை அவர்கள் பரம்ப செய்தார்கள். 10 நம்பாத உளவாளிகளோட மனசுல இருக்கிற துவாரங்களை கவனிங்க. அவங்க சொன்னது இதுதான். முதலாவதா, இவர்களுக்கு எதிராக நம்மால் செல்ல முடியாது. 2வதா, அவர்கள் நம்மை விட வலிமையானவர்கள். 3வதா, அந்த பூமி அதன் குடிமக்களை விழுங்குகிறது. 4வதா, அங்குள்ள ஆண்கள் பராக்கிரமசாலிகள். 5வதா, அங்க இருக்கிற மனிதர்கள் ராட்சதர்கள். 6வதா, அவர்கள் ஏனாக்கின் சந்ததியும் ராட்சதர்களாகவும் இருக்கிறார்கள். 7வதா, நாம் அவர்களின் பார்வையில் வெட்டுக்கிளிகள் போன்றவர்கள். மேலும் நாம் அவர்களின் பார்வையில் வெட்டுக்கிளிகள் போன்றவர்கள். வாழ்க்கையில முன்னேற நீங்க திட்டமிட்டீங்கன்னா, குறிப்பா நீங்க தலைமைத்துவத்தை விரும்புனீங்கன்னா, பணயங்களை எடுக்கிறது, நம்பிக்கையோட வாழ்றதுன்னா என்னன்றதை நீங்க கத்துக்கணும். வரலாற்றில் ரொம்பவும் பிரபலமான தலைவர்கள் கூட இந்த பாடத்தை கற்றுக்க வேண்டியிருந்தது. முன்னோக்கி செல்றதுல ஆபத்து இருக்கு. உராய்வு இல்லாமல் இழுவை இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். உள்நாட்டு போரோட தொடக்கத்தில் ஜெனரல் ஜார்ஜ் பி மெக்லெலனை விட ஒருத்தரோட இராணுவ வாழ்க்கை எனக்கு பிரகாசமாக தெரியல. சில பேர் அவரை அமெரிக்க குடியரசோட நெப்போலியன்னு அழைச்சாங்க. லிங்கன் அவரை பொட்டாமிக் இராணுவத்தோட தளபதியாக ஆக்கினாரு. அப்புறம் அவரை யூனியன் இராணுவத்தோட முதல் ஜெனரல் இன் சீஃபாக அவரை உயர்த்தினாரு. மெக்லெலன் குதிரைக்கு மேல ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தோட காணப்பட்டாரு. அவர் பாத்திரத்துக்காக அச்சில உருக்கி எடுத்த மாதிரி தோற்றம் அளிச்சாரு. ஆனா அவர் அடிக்கடி எதிரியோட அளவை மிகைப்படுத்தி அச்சுறுத்தலை பெரிதாக்குனாரு. அதனால அவர் மனசுல எதிரியை தொடர்ந்து மிகைப்படுத்தி எப்பவும் களத்துல நம்பிக்கை குன்றியவரா காணப்பட்டாரு. கயிறுகளுக்கு பதிலா துளைகளை மட்டுமே பார்த்தாரு. அவர் தொடர்ச்சியா ஒழுங்கமைத்து தயாரா இருந்தாலும் அவர் சண்டையிடுறது ரொம்பவே அரிதாவே இருந்தது. அப்படியே போருக்கு போனாலும் போர்ல வெற்றி பெறாம இழப்பை தவிர்க்கிறது அவரோட நோக்கமா இருந்துச்சு. லிங்கன் கடைசியா மெக்லெலனுக்கு எழுதினாரு, நீங்க இராணுவத்தை பயன்படுத்த விரும்பலன்னா நான் அதை கொஞ்ச காலத்துக்கு கடன் வாங்க விரும்புறேன்னு சொன்னாரு. 10 உளவாளிகளை உங்களுக்கு இது நினைவூட்டுதா? எதிரிகளை தேவனுக்கு எதிராக ஒப்பிடாம எப்பெல்லாம் நம்ம எதிரிகளோட ஒப்பிடுறோமோ அப்பெல்லாம் பயத்தோட நிலைக்கு நாம போறோம். உங்களோட வாழ்க்கையில இது நடைமுறையில இருந்துச்சுன்னா அதை அங்கீகரிக்கிறதே முதல் படியா இருக்கு. பணம் எடுக்க மறுக்கும்போது, வெற்றி பெறுவதற்கு பதிலா தோற்காமல் இருக்க நாம முயற்சிக்கும் போது நம்மளோட எதிர்ப்பை அது ரொம்பவே அதிகப்படுத்தும். 2வது, நாம வாய்ப்புகளை குறைக்கிறோம்.
10 உளவாளிகள் எதிர்ப்பு அதிகப்படுத்தின அதே வேளையில தேவன் அவங்களுக்கு வழங்கின பெரிய வாய்ப்பையும் அவங்க குறைச்சாங்க. தேவன் அவங்களுக்காக என்ன சேமிச்சு வச்சிருக்காருன்றத பத்தின ஒரு மங்கலான கருத்து மட்டுமே இருந்தது. தேவன் தங்களை அழிவை நோக்கி நகர்த்துறாருன்னு அவங்க தங்களோட இதயங்களை நம்பினாங்க. மேலும் அவங்களோட நம்பிக்கையின்மை ஒரு தொற்று நோய் மாதிரி இருந்தது. என்னாகமம் அதிகாரம் 14 நீங்க அதை வாசிக்கலாம். அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். இதை கவனிங்க. தேவனை பத்தின அவங்களோட கருத்து இந்த அளவுக்கு சோகமா இல்லைன்னா ரொம்பவும் சிரிப்பா இருந்திருக்கும். அதுவும் கர்த்தர் அவங்களுக்கு செஞ்ச பெரும் காரியங்களுக்கு பின்னால அவரு அவங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சாரு. செங்கடலை பிளந்தாரு. அவரு மேகம் அப்புறம் அக்னி ஸ்தம்பமா அவங்களோட போனாரு. அவர் தன்னோட நியாயப்பிரமாணத்தை வழங்கினாரு. வனாந்தரத்தில் உணவையும் தண்ணீரையும் கொடுத்தாரு. பாலும் தேனும் ஓடுற தேசத்துல அவங்கள பெரிய தேசமாக்குவேன்னு வாக்களிச்சிருந்தாரு. ஆனா அது எல்லாத்தையும் அவங்க சீக்கிரமா மறந்துட்டாங்க. கடந்த காலத்துல தேவன் நமக்காக வழங்கின எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம மறந்துட்டா எதிர்காலத்துல நம்மளை வழி நடத்துற அவரோட திறனை குறைச்சு மதிப்பிடுவோம். தேவன் நம்மளை வழிநடத்தி போகக்கூடிய எதிர்காலத்தை பத்தியும் நாம பயப்படலாம். எனவே பிசாசு நாம இருக்க விரும்புற இடத்துக்கு நாம போயிடுறோம். பணைய வைக்கிறத தவிர்த்து பாதுகாப்பா விளையாடுற இடத்துல அவன் நம்மளை வைக்கிறான். ஓ அற்ப விசுவாசிகளே, நான் உங்களுக்கு சொல்றது இதுதான். நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் முன்னோக்கி போங்க. தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற பணியை சிறப்பா செய்யுங்க. உங்களோட எதிர்ப்பை அதிகப்படுத்தாதீங்க. உங்களோட வாய்ப்புகளை குறைக்காதீங்க. ஏன்னா நீங்க அப்படி செய்யும்போது உங்களோட குறிக்கோளை நீங்க இடர்படுத்துறீங்க. தங்களோட அவ்விசுவாசத்துல இஸ்ரவேலோட ஆண்களும் பெண்களும் தேவன் தங்களுக்காக வச்சிருந்த விலை மதிப்பற்ற வல்லமை வாய்ந்த எதிர்காலத்தை நிராகரிச்சாங்க. அவநம்பிக்கையை மிஞ்சின செயல் ஒரு பயங்கரமான தண்டனையா அவங்களுக்கு ஏற்படுத்திச்சு. முதலாவதா தேவ மக்களுக்கு ஒரு தீய அறிக்கையை கொண்டு வந்ததற்கான தண்டனை 2 கடுமையான வாக்கியங்கள்ல வழங்கப்பட்டுச்சு. முதலாவதா தீய செய்தியை கொடுத்த 10 பேர் உடனடியா பிளேக் நோயால கொல்லப்பட்டாங்க. என்னாகமம் 14. அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லோரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சன்னதியில் வாதையினால் செத்தார்கள். தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். 2வதா அறிக்கையை கொண்டு வந்தவங்க இறந்தது மட்டும் இல்ல, அறிக்கையை கேட்ட எல்லா மக்களும் இறந்தார்கள். என்னாகமம் 14:29 அப்புறம் 30 கேளுங்க. இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிற, உங்களுடைய கானான் எது? நீங்க எதை எதிர்கொள்ளணும்னு தேவன் விரும்புறாரு? நீங்க எதை வச்சிருக்கணும்னு அவர் விரும்புறாரு? நீங்க அவருக்காக என்ன சாதிக்கணும்னு அவர் விரும்புறாரு? நம்பிக்கையின்மை உங்களோட வாய்ப்புகளை இழக்க செய்யுது. அப்புறம் உங்களோட நோக்கத்தை பாதிக்குது. அதனால ஒரு குழந்தைக்கு ஏற்படுற ஆச்சரியத்தோட தேவன் நமக்கு வழங்குற தருணங்களை நாம கைப்பற்றிக்கிட்டே இருப்போம். தேவன் அதை சொன்னா நான் அதை நம்புறேன், அதுவே என்னோட இறுதி முடிவு, நான் அதை செய்ய போறேன்னு சொல்லணும். பாதுகாப்பான வலயத்துல வாடுறது எப்படி? அதனால விசுவாச மண்டலத்துல உயிரை பணைய வைக்கிறது எப்படின்றத பத்தி இப்போ நம்ம பேசலாம். அது நம்மளை திரும்பவும் காலேப் கிட்ட கொண்டு போகுது. அவரும் யோசுவாவும் உளவாளிகள் மத்தியில் எழுந்த சிறுபான்மை கருத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க. காலேப் மக்கள் கிட்ட மன்றாடினாரு. அவர் சொன்னாரு, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். முழு தேசமும் அவரோட வார்த்தைகளை எதிர்த்தப்போ காலேபோட விரக்தியை கற்பனை செஞ்சு பாருங்க. ஆனா தேவன் அதை கேட்டாரு. பல தசாப்தங்கள் கடந்து போக வயதான இஸ்ரவேலர்கள் ஒருத்தர் பின் ஒருத்தரா காலமானாங்க. அவங்களோட உடல்கள் பாலைவனத்துல சிதறி கிடந்தது. வயதான மோசே கூட பிஸ்கா மலையில ஏறி இறந்து போனாரு. யோசுவாவும் காலேபும் மட்டுமே அவங்களோட தலைமுறையில உயிர் பிழைச்சவங்க. வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு இஸ்ரவேலை கூட்டிட்டு போகிற நாள் வந்தப்போ அவங்க 40 வருஷங்களுக்கு முன்னால இருந்த மாதிரி ஆவியில இளமையா இருந்தாங்க. மோசேக்கு அப்புறம் யோசுவா இஸ்ரவேலர்களை யோர்தான் நதியை கடந்து கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போனாரு. யோசுவாவோட புத்தகத்தை நாம படிக்கும்போது வெற்றிக்கு அப்புறம் வெற்றியையும் ஒதுக்கீட்டிற்கு அப்புறம் ஒதுக்கீட்டையும் நாம இதுல பார்க்கறோம்.
இப்போ யோசுவா 14வது அத்தியாயத்திற்கு வேதாகமத்தை திருப்பிக்கலாம். எனக்கு பிடித்த மனிதரான காலேபை இங்க மறுபடியும் நாம சந்திக்கிறோம். அவர் தன்னோட பழைய நண்பரும் சக உளவாளியுமான யோசுவாவை பார்க்க ஒரு பயணத்தை மேற்கொண்டாரு. அவர்கிட்ட சொன்னது இதுதான்: காதேஸ் பர்னேயால கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாக இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளில் மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின படியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். நண்பர்களே, வருடங்கள் போக போக காலேபோட விசுவாசம் வளர்ந்துக்கிட்டே இருந்தது. அவருடைய மனம் கூர்மையா இருந்தது. அவரோட ஆவி பலமா இருந்தது. அவரோட உற்சாகம் ஒரு குழந்தை மாதிரி இருந்தது. தேவனுடைய வாக்குறுதி இன்னும் அவரோட இருதயத்தின் வாஞ்சையா இருந்தது. இதுக்கு 4 காரணங்கள் இருக்கிறதா நான் நம்புறேன். மேலும் ஆபத்து நிறைஞ்ச வாழ்க்கையை வாழறதுல என்ன உட்பட்டிருக்குன்றத புரிஞ்சுக்க அது உதவுது. இன்னைக்கு நான் சொல்றதுல இருந்து உங்களுக்கு வேற எதுவும் கிடைக்கலன்னாலும் இந்த 4 விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா பாதுகாப்பான மண்டலத்துக்கு வெளியே வாழ இதுதான் முக்கியமானது. முதலாவதா, பணையம் வைக்கிறவங்க தங்களோட வாழ்க்கையை பத்தி உற்சாகமா இருக்காங்க. இந்த முதல் காரணம் காலேபோட உற்சாகத்தோட தொடர்பு கொண்டது. அவர் யோசுவா கிட்ட சொன்னாரு, கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோட சொல்லி இப்பொழுது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறது. அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. காலேப் சொன்னாரு, 85 வயசாகுது, ஆனா இப்போ எனக்கு 40 வயசான மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எனக்கு 45 வருஷங்களுக்கு முன்னால இருந்த அதே ஆற்றல், அதே உற்சாகம், வாழ்க்கையை பத்தின அதே உற்சாகம் இன்னைக்கும் இருக்குன்னாரு. உளவியலாளர் கே. ரெட்ஃபீல்ட் ஜேமிசன் இந்த வார்த்தைகளை எழுதினாரு. உற்சாகம் நாம் செல்ல நினைக்காத இடங்களுக்கும் நம்மை அழைத்து செல்கிறது. சவானா பாலைவனம், சந்திரன் என்று நம்மை கற்பனைக்குள் கொண்டு போகிறது. அதன் இன்பங்களை முன்னிறுத்தி உற்சாகமானது நம்மை நமது பொதுவான இடங்களிலிருந்தும் அமைதியான மனநிலையிலிருந்தும் இருக்கிறது. பின்பு வெற்றி கிடைத்த பின்பு அறுவடை ஒரு புதிய யோசனை அல்லது அறிமுகமில்லாத இடத்தை கண்டுபிடித்த பிறகு அது மீண்டும் முன்னோக்கி செல்வதற்கு காரணத்தை அளிக்கிறது. இதுதான் காலேப் பத்தின விளக்கம் நண்பர்களே. அது உங்களை பத்தின விளக்கமாக இருக்கும் நம்புறேன். காலேப் பெற்ற மாதிரியே வாழ்க்கையோட மகிழ்ச்சியான ஆர்வத்தை பெறலைன்னா நாம முன்னேறது ரொம்பவே கடினம். அதே மகிழ்ச்சியான ஆவல் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்காகவான்னு நீங்க கேட்கலாம். ஆமா, அது உண்மைதான். கிறிஸ்து மரித்து உங்களுக்காக கொடுத்த ஆராதனைக்கு உகந்த வாக்குத்தத்தம் நிறைஞ்ச வாழ்க்கையை நீங்க இழக்கக்கூடாது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிமித்தம் நீங்க தேவன்கிட்ட மகிழ்ச்சியை கேட்டு உங்க வாழ்க்கையில உற்சாகமா இருக்க தீர்மானிக்கலாம். இது உணர்ச்சிகளை தூண்டுற விஷயம் இல்லை. இது ஆண்டவரே உமது உதவியால் நான் யோசுவாவை போல் ஆகப்போகிறேன், நான் காலேபை போல் ஆகப்போகிறேன், கானானிலிருந்து திரும்பி வந்த மற்ற 10 பேரை போல இல்லை என்று சொல்வதாகும். அதனால பணையம் எடுக்கிறவங்க தங்களோட வாழ்க்கையை பத்தி உற்சாகமா இருக்காங்க. அப்புறம் 2வது, அவங்க தங்களோட எதிர்காலத்தை பத்தி உற்சாகமா இருக்காங்க. காலேப் யோசுவாவுக்கிட்ட சொன்னாரு, ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். இப்போ இங்க என்ன நடக்குதுன்றத நீங்க புரிஞ்சுப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா காலேப் தன்னோட தலைவர்கிட்ட நடந்து போய் நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுல கடினமான வேலையை கேட்டாரு. அதை படிச்சதும் எனக்கு எப்படி கத்தணும்னு தோணுச்சு தெரியுமா? ஆமா, 85 வயசுல காலேப் மலைநாட்டை கோர்றதுக்கும் நிலத்தை அடக்கி ஆள்றதுக்கும் தன்னோட குழந்தைகளுக்கு நிலையான பரம்பரை சொத்தை வழங்குறதுக்கும் தயாரா இருந்தாரு. நீங்க தவற விடக்கூடாதுன்னு விரும்புற ஒரு கருத்து இங்க இருக்கு. இந்த செய்தியோட ஆரம்பத்துல எபிரோனை பத்தியும் அது ஆபிரகாம், ஈசாக்கு, அப்புறம் யாக்கோப் போன்றவர்களோட மூதாதையர் வீடுன்னு சொன்னேன். ஆனா அது ஏனாக்கின் சந்ததியினர்னு சொல்லப்படுற பெரும் பராக்கிரமசாலிகளோட தீய கூட்டத்தினரால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இந்த அரக்கர்களோட தோற்றம் 10 துரோக உளவாளிகளை பயமுறுத்திச்சு. அவங்க தங்களையே எதிரிகளோட ஒப்பிடும்போது வெட்டுக்கிளிகள் மாதிரி உணர்ந்தாங்க. இந்த பகுதி இஸ்ரவேலால இன்னும் கைப்பற்றப்படல. அது சொந்தமில்லாதது, உரிமை கோரப்படாத நிலமா, அச்சுறுத்துற ராட்சதர்கள் வசிக்கிற இடமா இருந்தது. காலேப் ஒருத்தர் தான் ரொம்பவும் தீர்க்கமா, எனக்கு அந்த நாடு என் பரம்பரை சொத்தாக வேண்டும், மேலும் அந்த பயங்கரமான ராட்சதர்களை கவனித்துக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன், என்னை அவர்களிடம் அனுப்புங்கள்னு சொன்னாரு. உங்க வயது இல்லைனா சூழ்நிலை எதுவா இருந்தாலும்
நீங்க ஏற வேண்டிய மலை எதுவா இருந்தாலும் அந்த வகையான உற்சாகம் தான் உங்களை முன்னோக்கி கொண்டு போகுது. ஜெசிகா லாங் சைபீரியால குழந்தையா இருந்தப்போ அனாதையா இருந்தாங்க. ஃபிபுலர் ஹெமிமெலியாவோட பிறந்த அவங்களுக்கு ஃபிபுலாக்கள் இல்லை. வேற விதமாக சொல்லணும்னா கணுக்கால், குதிக்கால் இல்லைனா கால்களில் பெரும்பாலான எலும்புகள் அவங்களுக்கு இல்லை. ஆனால் பல பிரார்த்தனைகளுக்கு அப்புறம் பால்டிமோர், மேரிலாந்து, ஸ்டீவ் அப்புறம் பெத்லாங்க சேர்ந்த ஒரு கிறிஸ்துவ தம்பதிகள் 13 மாத வயசானப்போ தத்தெடுத்தாங்க. சில மாதங்களுக்கு அப்புறம் ஜெசிகாவோட கால்கள் முழங்கால்களுக்கு கீழே துண்டிக்கப்பட்டுச்சு. வளரும்போது மற்ற குழந்தைகள் செஞ்ச எல்லாத்தையும் அவங்களால செய்ய முடியல. ஆனால் அவங்களோட தாத்தா பாட்டியோட குளத்தில் செயற்கை கால்கள் இல்லாமல் நீந்த கற்றுக்கிட்டாங்க. 10 வயசில் ஜெசிகா நீச்சல் அணியில் சேர்ந்தாங்க. 12வது வயசில் 2004 ஏத்தென்ஸில் நடந்த பாராலிம்பிக் போட்டிகளில் 3 தங்கப் பதக்கங்களை வென்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேலும் 3 பாராலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றாங்க. அவங்களோட பதக்க எண்ணிக்கை 13 தங்கம், 6 வெள்ளி அப்புறம் 4 வெண்கலம். அவங்க அமெரிக்காவோட ரொம்ப அலங்கரிக்கப்பட்ட ஒலிம்பியன்களில் ஒருத்தர். அவங்க சொன்னாங்க, நான் சரியான வழியில் வளர்க்கப்பட்டேன், ஆனால் நான் இன்னும் தனிப்பட்ட முறையில் கிறிஸ்து கிட்ட வர வேண்டியிருந்தது. கடைசியில் நான் இயேசுவுக்கு என்னுடைய முழு இருதயத்தையும் கொடுக்கணும்னு முடிவு செஞ்சேன். இது நான் எடுத்த சிறந்த முடிவு. அவங்க நமக்காக சில அறிவுரைகளை வழங்குறாங்க. நீங்கள் நம்ப முடியாத விஷயங்களை செய்ய நீங்கள் வல்லவர்கள்னு ஒவ்வொரு நபருக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்காருன்னு நம்புங்க. தேவன் உங்களை யாரா உருவாக்குனாருன்றதை நீங்கள் தழுவணும்னு நான் விரும்புகிறேன். நான் இப்போ என் கால்களை பார்க்குற தேவன் என்னை இப்படி படைச்சதுனால என்னால் தொட முடிஞ்ச எல்லாரை பற்றியும் நான் நினச்சி பார்க்குறேன். நீங்கள் யாருன்றதை தழுவுங்கள், பிரகாசமாக சுடர் விடுங்கள், உங்கள் கனவுகளை ஒருபோதும் கைவிடாதீங்க. ஜெசிகா நன்றியோட திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களோட கவனம் எதிர்காலத்தில் இருக்குது. அடுத்து வரப்போகிறத பற்றி மிகவும் உற்சாகமாக இருக்குன்னு ஒரு நிருபர்கிட்ட சொன்னாங்க. ஒருத்தர் இப்படி சொன்னார், எதிர்காலத்தை பற்றி நீங்கள் உற்சாகமாக இருந்தால் கடந்த காலம் உங்களுக்கு பெருசாக இருக்காது. உலகம் தலைகீழாக பிரிஞ்சாலும் உலகளாவிய பீதிகள் அப்புறம் தொற்று நோய்கள் நாளுக்கு நாள் பெருகும்போது, நம்மளோட பொருளாதாரம் நிச்சயமற்றதாக இருக்கும்போது, அப்புறம் நம்மளோட விசுவாசம் தாக்குதலுக்கு உள்ளாகும்போது, அப்போ குறிப்பாக அந்த நேரத்துலையும் நீங்கள் அடுத்த கட்டத்தை எதிர்நோக்கணும். தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை வச்சிருக்காரு. காலேப் தன்னோட நரைச்ச தலைமுடிய காரணம் காட்டி பொறுப்பை தட்டி கழிக்கல. அவர் ஒரு தகுதியான சவாலை கோரினார். ஏன்னா வல்லமை வாய்ந்த தேடலோட ஒரு வல்லமை வாய்ந்த வெகுமதியும் கிடைக்குன்றத அறியிற ஞானம் அவருக்கு இருந்தது. வேற வார்த்தைகளில் சொல்லணும்னா, ஒரு ராட்சசனை வீழ்த்தி நீயே ஒரு ராட்சதனாக மாறு. அவர் இன்னும் எதிர்காலத்துக்கான ஒரு பார்வையை கொண்டிருந்தார். அதன் காரணமாக அவர் தன்னோட 85வது வயசில் தன்னோட வாழ்க்கையோட ரொம்ப பெரிய வெற்றியை அடைஞ்சார். பணயத்தை எதிர்கொள்கிறவங்க தங்களோட வாழ்க்கையை பற்றி உற்சாகமாக இருக்காங்க. அவங்க தங்களோட எதிர்காலத்தை பற்றி உற்சாகமாக இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க தங்களோட வேலையை பற்றி உற்சாகமாக இருக்காங்க. நீங்கள் பார்க்குறபடி காலேப் தன்னோட அழைப்பில் ஆர்வமாக இருந்தார். யோசுவாவும் இஸ்ரவேலர்களும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட தேசத்தோட பெரும் பகுதிகளிலிருந்து தீய ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றுறதுல இன்னும் வெற்றி பெறலை. அந்த வேலை முடிவடையாமல் இருந்தது. ஆனால் யோசுவா 15:14 சொல்லுது, அங்கே இருந்த சேசாய், அகிமான், தல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்தி விட்டு. காலேப் சொன்னதை சரியா செஞ்சாரு. உடனடியாக அதை செஞ்சாரு. ரொம்பவும் ரகசியமா மறைக்கப்படாத வெற்றி காவியங்கள்ல இதுவும் ஒன்று. அவர் அதை தேவனோட பலத்தால செஞ்சாரு. அதுதான் உற்சாகம். இன்னைக்கு திருப்பு முனையில் இருக்கிற எங்க ஊழியர்களோட உலகளாவிய ஒளிபரப்பு திறன்களோட காரணமா உலகம் முழுக்க அது நல்லாவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. 1947வது வருஷம் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை செஞ்ச சர் எட்வர்ட் அப்ளிட்டனுக்கு தான் பெரும்பாலான தொழில்நுட்ப பெருமைகள் சேரும். அவரோட நீடித்த சாதனைகளோட ரகசியம் பற்றி கேட்டப்போ அது உற்சாகம்னு சொன்னார். தொழில்முறை திறமையை காட்டிலும் எனக்குள் இருக்கும் உற்சாகத்தை நான் உயர்த்தி மதிப்பிடுகிறேன்னாரு. உள் மற்றும் தேவன் இந்த வார்த்தைகளுக்கான கிரேக்க வார்த்தைகளிலிருந்து, அதாவது என் தியோஸ் இசம் என்ற கிரேக்க வார்த்தைகளால் உருவாக்கப்பட்ட வார்த்தை தான் உற்சாகம்ன்ற வார்த்தை. இது ஆரம்பகால கிறிஸ்துவர்களோட ஆர்வத்தை விவரிக்க உருவாக்கப்பட்டுச்சு. எல்லா விதமான ஆற்றலின் தேவன் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம இருதயங்கள்ல ஒரு அணு எதிர்வினை மாதிரியான சக்தியோட எழுச்சி இருக்கு. பணயத்தை எதிர்கொள்றவங்க அவங்க வாழ்க்கையை பற்றி உற்சாகமாக இருக்காங்க. தங்களோட எதிர்காலம், தங்களோட வேலையை பற்றி உற்சாகமாக இருக்காங்க. மேலும் அவங்க தங்களோட தேவனை பற்றி உற்சாகமாக இருக்காங்க. அது இந்த கதையோட முழுமையை திரும்பவும் கொண்டு வருது. நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆற்றல் மட்டுமே நம்ம வாழ்க்கையில எஞ்சி இருக்கிற தேவனோட விருப்பத்தை நிறைவேற்ற நம்மை முன்னோக்கி போக வைக்கும்.
காலேபோட வாழ்க்கையோட கதை வேதாகமத்தில் வெறும் 30 வசனங்கள்ல தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த 30 வசனங்கள்ல 6 முறை அவரோட பணயம் எடுக்கிற வாழ்க்கையோட ரகசியம் நமக்கு தரப்பட்டிருக்கு. இதை உங்களுக்கு முன்னால வைக்க விரும்புறேன். நீங்க இதை பார்க்கணும்னு விரும்புறேன். இது உண்மையிலேயே வெளிப்படையானது. இது ரொம்பவும் தெளிவானது. அப்புறம் ரொம்பவே வல்லமை வாய்ந்தது. வெறும் 30 வசனங்கள், அப்புறம் அந்த வசனங்கள்ல 6 முறை காலேபோட ரகசியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். காலேபோட ரகசியத்தை நீங்க கண்டுபிடிக்கும் போது உங்க வாழ்க்கைக்கான ரகசியத்தை கண்டுபிடிப்பீங்க. இதை கேளுங்க. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கும்படியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும், உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றவில்லை. உபாகமம் 1 எப்புனேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். யோசுவா 14 நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். மேலும் யோசுவா 14 ஆதலால் கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. இந்த வசனங்கள்ல இருக்கிற முக்கிய சொற்றொடர்கள்ல என் குரல்லேருந்து நீங்க எடுக்கலன்னா நீங்க கவனிக்கலன்னு அர்த்தம். காலேப் முழுவதுமாக பின்பற்றினார். அவர் முழுமையாக பின்பற்றினார். அவர் தனது ஆண்டவரை பின்பற்றினார். 85 வயதிற்குள் அவரது தலைமுறையில் பெரும்பாலோர் விசுவாசத்தை விட்டுட்டு இறந்துட்டாங்க. ஆனா காலேபோட இருதயத்துல இன்னும் பிரகாசமான நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. தேவன் அவருக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப பெரிய வேலையில தன்னோட உயிரை பணைய வைக்க அவர் விரும்பினாரு. நீங்க முன்னோக்கி போகும்போது தேவன் எப்படிப்பட்ட பணயத்தை எடுக்கும்படி கேட்கிறாரு. உங்களுக்கு நான் திட்டவட்டமா சொல்றேன், நீங்க பணம் எடுக்காம முன்னேற முடியாது. உங்களுக்கான அவருடைய விருப்பம் பூமிக்குரிய ஆறுதல் இல்ல, தெய்வீக தைரியமே எதிர்ப்பை எதிர்கொள்ற தைரியம். கலாச்சார மாற்றத்திற்கு தைரியம் தேவை. தெரியாததை எதிர்கொள்ளும் போது தைரியம் தேவை. முக்கியத்துவத்துக்கு சமரசமா தேவன் பாதுகாப்பை நமக்கு அளிக்க மாட்டாரு. தேவன் நம்மை முக்கியமானவர்களாக படைச்சாரு, முக்கியத்துவமற்றவர்களாக இல்ல. இது நீங்க முன்னோக்கி போக வேண்டிய நேரம். இது நான் முன்னோக்கி போறதுக்கான நேரம். இது பாதுகாப்பான மண்டலத்திலிருந்து விசுவாச மண்டலத்துக்குள்ள நுழைஞ்சி முன்னேறுகிற காலம். இன்னைக்கான திருப்புமுனை நிகழ்ச்சியில என்னோட இணைஞ்சதற்கு உங்களுக்கு நன்றி. நம்ம எந்த அளவுக்கு அதிகமா வேதத்தை வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமா நம்ம அன்பான தேவன் நம் ஒவ்வொருவருடனும் தனிப்பட்ட உறவை வச்சிருக்க விரும்புறாருன்றத நாம புரிஞ்சுக்கிறோம். அதனால நீங்க அந்த உறவை ஆரம்பிக்க விரும்புனீங்கன்னா, நீங்க அவரோட நித்தியத்தை செலவிடுறத உறுதி செய்ய விரும்புனீங்கன்னா, நீங்க உங்க பாவத்துக்காக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை உங்க ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோட இந்த நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா, உங்களோட முடிவை மற்ற கிறிஸ்தவர்களோட அப்புறம் நம்பகமான ஒரு ஊழியம் இல்லைனா உள்ளூர் திருச்சபையில பகிர்ந்துக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். அப்போ நீங்க உங்க நம்பிக்கையில தொடர்ந்து வளருவீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த முறையும் இந்த திருப்புமுனை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க ஆவலோட காத்திருக்கேன்.